அன்னைக்கு என்னமோ எனக்கு அடிதடி வம்பு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மட்டும் ஏன் அடிச்சீங்க? இந்த பாருமா, அவன் தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா அவனால தாங்க முடியாதுமா. என்ன நியாயம் இது? ஒதுங்கி போறதுனா எப்பவும் ஒதுங்கி போணும். நியாயம் கேக்குறதுனா எப்பவும் நியாயம் கேட்கணும். ஊர்ல எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டேன். என் தங்கச்சிக்காக மட்டும் தட்டி கேட்பேனா எப்படி? அன்னைக்கு இதே ராகவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல முன் வந்தீங்களா நீங்க? செத்தது எவனோ அதனால வரல. கூட வாழ்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல. கூட பிறந்த தங்கச்சி மட்டும் நல்லா இருக்கணும் இல்ல? இப்படிப்பட்ட சுயநலம் பிடிச்ச உங்களை போய் எனக்கு வெக்கமா இருக்கு. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. தங்கச்சிக்காக கேட்டாரு, தங்கச்சிக்காக அடிச்சாருன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இவர் கூட பிறந்த தங்கச்சியே இல்ல. யார பார்த்து சுயநலவாதின்னு சொன்னீங்க? யார பார்த்து மத்தவங்களை பத்தி கவலைப்பட மாட்டாருன்னு சொன்னீங்க? இவர் யாருன்னு தெரியுமா? शंकर 11 बज गया है. सेंट्री चेंज करने का टाइम हो गया है. सेंट्री चेंज करो. ओके सर. क्या कर रहा है यहाँ पे? கதம் ஓகே சார். எல்லாரோட லக்கேஜ் எடுத்தாச்சு. டேய் சரவணா, ட்ரெயினுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து நம்ம வேலையை காணுமே. ஹலோ, என்ன வேலை? இந்த நேரத்துல எங்க போயிட்ட? எல்லாரும் லீவுக்காக அவங்க ஊருக்கு போறோம். மறுபடியும் சந்திக்கிறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். தேங்க்ஸ். அதனால என் ஞாபகார்த்தமா ஒரு ஸ்மால் கிஃப்ட். சரி, அதை விட அதெல்லாம் உதட்டு கீழே சின்னதா. குறுந்தாடிய கேக்குறியா? ஊர்ல தான் நம்மள கண்டிக்கிறதுக்கு ஆபீசர்ஸ் இருக்க மாட்டாங்களே. ஸ்டைல். எந்த இது வேலை? நீ ஸ்மால் கூட அடிக்கிறது இல்லையா? பின்ன நடக்கிறதே பாட்டில். இது எனக்கு இல்லடா. ஊர்ல எனக்காக காத்துட்டு இருப்பானே என் நண்பன், அவனுக்கு. எல்லாரும் கவனமா கேளுங்க. குட் மார்னிங் டீச்சர். ஒரு நாளைக்கு 40 பேர். ஹலோ, என்னது இதெல்லாம்? யூ ஷட் அப். லட்சுமி, என்னண்ணே? இன்னும் 1 மணி நேரத்துல நான் வேலுவை கூட்டிட்டு வருவேன். நீ ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க. சரி. அப்புறம் அவன் வந்ததும் முதல்ல அவனுக்கு டிகிரி காஃபி கொடு, அப்புறம் தான் சாப்பாடு. ஹலோ, டிகிரி காஃபின்னா ரொம்ப பிடிக்கும். வாடா வாங்கியாச்சா? வாங்கிட்டேன். வெரி குட். பட்டாசு ரெடி சார். வெரி குட் சார், கோழி 2 கிலோ கொடுத்துருங்க. வித் ட்ரெஸ்ஸா வித் ட்ரெஸ்ஸா? இதுக்கு எதுக்கையா Dress? வீடு கிட்ட தானே, ஒரு கட்டி போட்டு கொடுத்துருங்க. என்னய்யா ஃபுல் ஓலியம் ஐயா? தெரு முனையில வரும்போது என் ஃப்ரெண்ட் கேட்க வேணா? ஓகே சார். ஓலியம். ஹலோ. ஹலோ. நீங்க இப்போ வச்சிட்டீங்களா? நான் பசங்களுக்கு பாடம் நடத்த. கான்செப்ட் வீட்ல இருந்து கலெக்டர் வீடு வரைக்கும் விசேஷம்னா பாட்டு போட தான் செய்வாங்க. என் வீட்டுக்கு வர போறது யார் தெரியுமா? என் ஃப்ரெண்ட் வேலு, மிலிட்டரி மேன். ஹலோ, வர்றது ஒரு ஆள் தானே, அதுக்கு எதுக்கு இத்தனை ஆட்டோ? நாட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்கிற அரசியல்வாதி எல்லாம் அடுத்த தெருவுக்கு ஊர்வலமா 50 கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம நாட்டுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு மிலிட்டரி மேனுக்கு எட்டல்ல 80 ஆட்டோல போவோம். ஹலோ மணி, இன்ஸ்பெக்டர் உடனே உன்னை ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு. நான் தான் லீவ் போட்டுருக்கானே. அவர் வீட்டு நாய்க்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரி கூட்டு போணுமா. நீ உடனே வரலைன்னா உன் வேலை போயிருந்தா. மாட்டீங்களா? ஆட்டோ வருமா? போலாம் சார். எங்க போனா? பல்லாவரம். அட்டாட்டோவா? வா வா, சீக்கிரம் பர்மிட் எடுத்து முன்னாடி வா. வா. இப்படி வா, இப்படி வா. அப்படியே பட்டு. கரெக்ட் பண்ணிட்டு அனுப்பு. என்னப்பா, என்ன செக்கிங்? பர்மிட் செக்கிங் சார். தேனா நைட்ல இதே டார்ச்சர். சரி சரி, இருக்கிறதுல பெட்டர். विश्वास कीजिए। ஏய் வேண்டாம், मुझ पर विश्वास कीजिए। அனுப்ப வேண்டாம். சார், விசாரிச்சா ஹிந்தில பேசுது, ஒண்ணுமே புரியல சார். मैं एक अच्छी परिवार की लड़की हूँ सर। मैं जिस ट्रेन में आई वो लेट हो गया। स्टेशन में किसी ने मेरा सामान भी चुरा लिया। इसी कारण मेरे को रिसीव करने आई, वापस चले गए सर। ராத்திரி 1 மணிக்கு தனியா வந்திருக்கியா? உன்னை விசாரிக்க வா, ஸ்டேஷனுக்கு போ. ஜீப்ல नहीं ஏய், सर, मैं एक अच्छी परिवार जीप की ले लड़की ஏறு. हूँ सर। मेरा बात मानिए। ஏறு. ஏய், ஏறு. பேசாத. मैं एक अच्छी परिवार की लड़की हूँ। சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், अच्छी लड़की हूँ, मैंने ஏற போறியா இல்லையா? சார் சார் சார், இவங்களை சந்தேகப்படாதீங்க சார். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அத தான சொல்ல வர. இல்ல சார், நீங்க ஹிந்தி தெரியாதுன்னு தப்பா புரிஞ்சு. ஹிந்தி அச்சாய் சமஸ்தாகும். ட்ரெயின் லேட்டா வந்துச்சு, லக்கேஜ் திருட்டு போச்சுன்னு சொல்றேன். கரெக்ட்டா? அட்வைஸ் பண்றதுக்குன்னு நேரா மிலிட்டரி இருந்து கிளம்பி வந்துட்டியா? ஊருக்கு வந்தமா, வீட்டுக்கு போனோமான்னு போய் சேரு. பா, நீ வேற வாடி. சார், சட்டத்தை மீறீங்க. அவங்கள விட்டுருங்க. என்ன சட்டம் கிட்டன்னு பேசுறீங்க? சரி, நீங்க மிலிட்டரி மேன், நீங்களே அவளை கூட்டிட்டு போய் வீட்டுல விடுங்க. शुक्रिया जी। ஓ, ஐயோ,
अच्छे समय में आप आए कहाँ रहते हो? अशोक नगर மிலிட்டரி 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 லட்டு மாதிரி பொண்ணு கிடைச்ச உடனே விட்டுட்டு போலான்னு பாக்குறியா? மிலிட்டரியில இருந்து ரொம்ப காஞ்சி போய் வந்திருக்கியா? ஏய், என்ன சொன்ன? நீ மிலிட்டரிடா, நான் போலீஸ். யார பார்த்து ஏன்னு சொன்ன? ஏன்னு சொன்னல? எஃப்ஐஆர் போட்டியா? ஐயா எழுதிட்டீங்க ஐயா. பேர் போடணும். ஏய் பேர் என்ன? ஏய், மிலிட்டரி மேன் அடையாள அட்டை வச்சிருப்பான் பாரு. ஏய், மூஞ்சி மொகரைய பேத்துருவேன். சக்திவேல். ஏய் மிலிட்டரி, ஓ மேல 5 செக்ஷன் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். செகண்ட் ஷோ விட்டு வந்த பொண்ணுங்களை கட்டி பிடிச்சு கராட்டா பண்ண, குடிச்சிருந்த, கஞ்சா வச்சிருந்த, பிடிக்க வந்த போலீஸ்காரனா அடிச்ச. அதாவது என்ன, ஜீப்பு கண்ணாடிய உடைச்ச. ஏய், ஓகே, ஆதாரத்தோட நாளை கோர்ட்ல நிறுத்துறேன். அப்போ தெரியும்டா போலீஸோட பவர். உனக்கு என்னோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான். இனிமே ஏங்கிற வார்த்தையை நீ எங்கேயுமே சொல்லக்கூடாது. Close the water. ஒரு மிலிட்டரி மேன் அரெஸ்ட் பண்ணா மிலிட்டரிக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லு. ஆனா உன்னை அரெஸ்ட் பண்ணும்போது நீ மிலிட்டரின்னு தெரியாது. எப்படி? உன் அடையாளத்தை எல்லாம் அழிக்க போற.
நான் பார்த்தா தெரிஞ்சது அடிச்ச புயல். ஹலோ, குட் மார்னிங். குட் ஈவினிங். என்ன காலையில இருந்து பால்காரன், பேப்பர்காரன், காய்கறிக்காரன் எல்லாரும் வந்து போயாச்சு. உங்களோட மிலிட்டரி ஃப்ரெண்ட் மட்டும் வர காணோம். லெட்டர் சரியா படிச்சீங்களா? டெல்லியில இருந்து நடந்தே வராரா? இந்த கேஸ் சிலிண்டர் தேவையில்லாத லீக் ஆகுது. இது ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இத பாருங்க டீச்சர், என்ன வேணா கிண்டல் பண்ணுங்க. ஆனா என் ஃப்ரெண்ட நண்பா வாடா லட்சுமி தூக்கிட்டு ஊட்டிக்க போறா தங்கச்சி. ஆ. கட்டி பால்ல தண்ணி கலக்காம நல்ல ஒரு டிகிரி காஃபி நண்பனுக்கு எடுத்துட்டு வா போ. சரிண்ணே. என்ன வெயிட். என்னடா இது, கம்ப்யூட்டர் ஒரு கடவுள் ஆகிட்ட. இது கலெக்டருக்கு. கலெக்டருக்கா? லட்சுமி எப்படியாவது கலெக்டர் ஆக்கணும் கனவு இருக்கு. அதுக்கு நிறைய உலக விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா அவளுக்கு சௌகரியமா இருக்குல்ல. அதுக்கு தனியா காசு சேர்த்துக்கிட்டு. என்னங்கண்ணா? காஃபி காஃபி. குடுறா 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 குடுறா. அண்ணே, சும்மரம்மா, ரெண்டு பேரும் ஒரு டம்ளர்ல சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சரி வா குளிக்கலாம். எதை குளிக்கலாமாவா? ஆமா, பின்ன உனக்கு யாரு முதுகு தேய்ச்சி விடுறது? முதுகு தேய்ச்சி விட போறியா? பின்ன எவ்வளவு கேப்பாயி வச்சு முதுகு தேய்ச்சி விட்டு சின்ன வயசுல ஆத்துல குளிக்கும் போது சோப்புக்கு பதிலா களிமண் எடுத்து நீ ஏன் முதுகு தேய்ச்சி விடுவ, நான் ஓ முதுகு தேய்ச்சி விடுவேன். மறந்துட்டியா? திரும்ப அதெல்லாம் அப்ப, இப்ப அதெல்லாம் முடியாது. போடா, குளிச்சு வரேன் போ. சரி, போ, போ. நீயே குளிச்சுக்க. குளிப்பாட்டுறானா? குளிப்பாட்டு. அது ஓமடியும் தானே. எது? நண்பா, என்னது முதுகுல? அது அது ஒண்ணு இல்லடா. அடிப்பட்ட மாதிரி கண்ணி போயிருக்கா, ஏன் ஒண்ணு இல்லங்கிற? ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. நண்பா, என்கிட்ட நீ எதுவுமே மறைச்சதில்ல. என் மூஞ்சி பார்த்து சொல்லு. டேய் சொல்றா. ஏன் ஏன் இப்படி இருக்காங்க? மனசாட்சி இல்லாம, மனிதாபிமானம் இல்லாம ஏன்டா உங்க டிபார்ட்மெண்ட்ல இப்படி மிருகமா நடந்துக்கிறாங்க? இப்படி 100 தப்பு நடக்குது. நியாய தர்மத்தை கெட்டுப்பட்டு என் வரைக்கும் தான் சுத்தமா இருக்க முடியும். எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன மாதிரி ஆளுங்க வேற எதுவும் செய்ய முடியாம சகிச்சுக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கடா. என்னால சகிச்சுட்டு போக முடியாது. நான் உடனே உங்க டிஜிபியை பார்க்கணும். பாத்தீங்களா மிஸ்டர் சக்திவேல், நேத்து உங்களை அடிச்சவன் போலீஸ் ரெக்கார்டு படி முந்தா நாள்ல இருந்து லீவு, 15 நாள் கேஷுவல் லீவ்ல போறேன்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். அவனை கூப்பிட்டு விசாரிச்சா ரெக்கார்டு படி நான் டியூட்டிலே இல்லைன்னு சொல்லுவான். என்ன பண்ண முடியும்? எங்க டிபார்ட்மெண்ட்ல எந்த அளவுக்கு நல்ல நேர்மையான ஆபீசர்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு தப்பான ஆபீசர்ஸ் இருக்கத்தான் செய்யறாங்க. எனிவே, ஐ வில் ட்ரை டு கிவ் யூ ஜஸ்டிஸ். சார், நான் எனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காக நியாயம் கேட்டு வரல. ஒரு மிலிட்டரி மேனுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண ஜனங்க இந்த நாட்டில் எப்படி சார் வாழ முடியும்? கை நகர்லாம் பணியில விடுங்க. அங்க எல்லையில கஷ்டப்பட்டு நாங்க நாட்டை காப்பாத்துறோம். ஆனா இங்க என்னன்னா மக்களை காப்பாற்ற போலீஸ் எப்படி பொறுக்கித்தனமா? சாரி சார், ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம? சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், தப்பு பண்ற போலீஸை பார்த்து அடிக்கலான்ற உரிமை மட்டும் மக்கள் கொடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை போலீஸ்காரர் அடி வாங்க தெரியுமா? சும்மா அடிக்க மாட்டாங்க சார், செருப்பால் அடிப்பாங்க. கான்ஸ்டபிள், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், ஏஎஸ்பி, டிஎஸ்பி, எஸ்பி, கமிஷனர், டிஐஜி, ஐஜி, டிஜிபி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உங்க டிபார்ட்மெண்ட் ஒரு பேர் இருக்கு சார். ஆனா இதுல எந்த பேரையும் சொல்லாம ஒட்டு மொத்தமா ஜனங்க போலீஸ்காரனை பார்த்து மாமான்னு கூப்பிடுறாங்களே, ஏன் சார்? போனது வந்தது வாங்கினது திஞ்சது அவ்வளவு லஞ்சம் சார். ஜனங்க உங்க டிபார்ட்மெண்ட் மேல எவ்வளவு வெறுப்புல இருக்காங்க தெரியுமா? நீங்க வேணா போலீஸ் உங்க நண்பன் சும்மா போர்டு போட்டுக்கலாம் சார். ஆனா இன்னும் ஜனங்க உங்களை எதிரி தான் சார் நினைக்கிறாங்க. சார், மிலிட்டரி சர்வீஸ் மாதிரி போலீஸ் ஒரு சர்வீஸ் தான் சார். இங்க சேவைக்காக வர்றவங்களை விட தேவைக்காக வர்றவங்க தான் சார் அதிகம். உணர்ச்சி பூர்வம் 1000 பேசலாம் மிஸ்டர் சக்திவேல். பட் பிராக்டிகலி ஸ்பீக்கிங், தப்பு செய்யற ஆபீசர்ஸ் மேல நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறோம். மெமோ கொடுக்கிறோம், சஸ்பெண்ட் பண்றோம், டிரான்ஸ்ஃபர் பண்றோம், ஏன் சமயத்தில் டிஸ்மிஸ் கூட பண்றோம். அதையும் மீறி அவங்க அரசியல் சொல்வாக்கையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணுவாங்க, மறுபடியும் தப்பு பண்ணுவாங்க. ஆனா அவங்க மேல ஆக்ஷன் எடுத்த ஆபீசர்ஸ் ஏதோ ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதெல்லாம் திருந்தக்கூடியவங்களே இல்லை. திருந்துவாங்க சார்.
என்னடா என்னது இது என் புள்ளையா என் புள்ளையோட அஸ்தி இன்ஜினியர் ஆகணுங்கிற கனவோட இருந்த ஒரே புள்ள தூக்கில தொங்கிட்டா ஐயா. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்புறம் என் பிள்ளைய இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கறதுக்காக குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த 40 பவுன் நகையை வீரவை உடைச்சு திருடனுங்க திருடிட்டு போயிட்டாங்கன்னு உங்ககிட்ட தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நீங்க மட்டும் அதை மீட்டு கொடுத்திருந்தா இப்ப என் புள்ள உசுரோட இருந்திருப்பால. நீ பாட்டு கழுவு திறந்து போட்டுட்ட டிவில சீரியல் பார்த்து இருந்திருப்ப. அப்ப அசால்ட்டா இருந்துட்டு இப்ப ஐயா அம்மா நடிச்சுக்கிட்டா என்ன பண்றது? அப்புறம் எதுக்கு போலீஸ் புடிச்சல கூட்டி கொடுத்தா அரெஸ்ட் பண்ணிடுவேன். மரியாதை வெளிய போயா போலியா? ஏய் இதெல்லாம் வச்சு நான் பாத்திரமா தொலைக்க முடியும்? எடுத்துட்டு போயா வந்துட்டானுங்க சாம்பல். $40 லட்சம் கொடுத்து வாங்கின பிளாட்டியா இது? அத்தனை கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். மார்பிள் கல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து வரணும். சரி சார். முக்கியமா பாத்ரூம்ல கண்ணாடி கல்லு பதிக்கணும். இது என்னோட கனவு வீடு. இந்தா புடி சார். இன்னும் 2 லட்சம் மத்ததெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். வாடா 420 எங்க என்ன நீ பாட்டுக்கு 40 பவுன் ஆட்டைய போட்டுட்டு 20 பவுன் என்கிட்ட கொடுத்துட்டு எகிரிட்ட. இன்னைக்கு அந்த ஃபேமிலி புள்ளைக்கு வாய் கடிச்சு போட்ட கையோட ஸ்டேஷன்ல வந்து சீன் காட்டுக்குறா. ஒரே டென்ஷன் ஆயிடுச்சே. என்னடா அர்த்தம்? கெட்டவன் உன்ன மாதிரி போலீஸ்காரனுக்கு கெட்டவன். இந்த கயிறு துப்பாக்கி கத்தி இதுல எதால சாக போறேன்னு நீயே செலக்ட் பண்ணிக்க. அண்ணாச்சி வருவாங்க உன்னை பிரிச்சு மெய்வாங்க. என்னல எப்படி சாவது முடிவு பண்ணிட்டு சொல்ல. கடந்த 1 மாசத்துல இவன் ஸ்டேஷன் லிமிட்டில் நடந்த கொள்ள 15, வழிப்பறி 8, பிக் பாக்கெட் 22, செயின் அறுப்பு 12 அத்தனை திருட்டுலையும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கிட்ட இருந்து 50% ஷேர் போயிருக்கு. ஆமா அண்ணாச்சி. என்கவுண்டர் பயந்துட்டியா? இது நீங்க செய்ததால என்ன ஒரு சின்ன வித்தியாசம். பப்ளிக் சார்பா ஒன்னு ஒரு தப்பான போலீஸ் நான் என்கவுண்டர் பண்ண போறேன். வேணாம் என்ன கொண்டாதீங்க. என்னடா துடிக்கிற? உயிர் போக போகுதுன்னு பயந்துட்டியா? அன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்ட ஒரு பையன் உன்னால செத்தவல. அவனை பெத்தவன் மனசு எப்படி துடிச்சிருக்கான்? அப்பெல்லாம் நடுராத்திரி தனியா நடந்து போனா ரவுடிகளை பார்த்து தானே பயப்படுவான். இப்பெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே பயந்து ஒளிநாடுங்கள. ஏல எதுக்குல திருட்டுல ஷேர் ரோட்ல மாமூலும் போற வரவன்ட்ட காசு 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 அலைறீங்களா? உங்களுக்கு வழிபடி கொள்ளக்காரங்க என்னடா வித்தியாசம்? இல்ல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமால? டிவில ஒரு செய்தி பார்த்தேன். தமிழ்நாட்டில் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் லஞ்சம் ஊழல 2வது இடமாங்க. அட போங்க அண்ணாச்சி, முதல் ரேங்க் வரலன்னு ஃபீல் பண்றாங்க. ஊர்ல ஊர் மக்களை காப்பாத்துறதுக்கு எல்லைச்சாமி ஒரு செலவு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நாட்டுல சட்ட ஒழுங்கை காப்பாத்த நீங்க தான் காவல் சாமி. சாமியை தப்பு பண்ணா நாடு நாசமா இருக்கும். நீங்க நாசம் பண்ணிட்டீங்களா? தண்ணி
தண்ணி பசி பசி சாப்பிடல இல்ல வசிக்குது நீ இந்த பணத்தை எடுத்து சாப்பிடு வெக்கி கச்சினா அந்த காசு எடுத்து குடிச்சு முடியல இல்ல இது வரைக்கும் நீ சம்பாரிச்ச பணம் பங்களா நிலம் காரு இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது இப்ப இந்த நிமிஷம் உனக்கு உசுர் பழம்னா அது ஒரு கவலை சோறு ஒரு டம்ளர் தண்ணினால தானே கொடுக்க முடியும் உனக்கு ஒரு நாள் டைம் தரேன் நீ கடன் வாங்கியோ சொத்தை வைப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது உன்னால பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் பொருளோ பணமோ திருப்பி கொடுக்கணும் களவாணி பசங்க உள்ள வைக்கணும் இதெல்லாம் நடக்கலான்னு வையி மாப்பிள்ள அண்ணாச்சி மோசமான பையப்புள்ள சொன்னது செய்யல பொட்டுன்னு போட்டுருவாங்க நீ மறக்காம இருக்க ஒண்ணு தரட்டுமா இந்தாங்க உங்க வீட்டுல திருட்டு போன 40 பவுன் நகை உங்க பையனை எங்களால திருப்பி தர முடியாது. இவரை மன்னிச்சு இந்த நகையாவது வாங்கிக்கங்க. மறுக்காதீங்க. ஏயா என்ன அடிச்ச அண்ணாச்சி கூட பரவாயில்லையா, ஆனா கூட வந்தான் பாரு ஒரு கைக்குச்சான், அவன் மட்டும் என் கையில கட்டச்சான். அப்படி என்ன சார் பண்ணாவ? கொட்டிட்டாயா, இங்க பாரு தொட்டு பாரு, நீங்க போயிருக்கு. ஆமா யோ அவன் ஒரு சிவப்பு கல்லு மோதிரம் போட்டுருந்தாயா, அவன் மட்டும் கடைச்சான், அவன ஜூஸ் தான். ஏடியா போன. ஹலோ அப்படியா, ஒரு நிமிஷம் இருங்க சார். வல்சரப்பாக்க இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. என்னவா? நீங்க வித்த மாதிரி அவரு ஒரு பெங்களா விக்கணுமா? அவரையும் பிரிச்சு மேய்ச்சிட்டானா?